ஹாய் மக்களே, வாழ்த்துக்கள். சரி போ. வெல்கம் டு ரிப்பேர் தமிழ். தமிழ்நாடு இருந்தது தமிழ்னு மாத்தியாச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா வாங்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் டு யூ உங்க எல்லாருக்கும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் 1,00,100K பாஸ் ஆயிட்டோம். அநேகமா இப்போ 110 வந்திருக்கும். இந்த அளவுக்குலாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, 100K வந்திருக்கு. நானும் உங்ககிட்ட பாட்டை போடுறேன், வீடியோ போடுறேன், எடிட் பண்ணி கட் பண்ணி போடுறேன். ஸோ கொஞ்ச நேரம் பேசிக்கலாம், ஏதாவது சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ. இந்த சேனல் வந்து பேசிக்காக நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னா, ஒரு பேக்கப்புக்காக. நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சில டவுட்லாம் வந்தது. இங்கே நம்ம பெர்மனண்டா இருப்போமா, நாளைக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நாளைக்கு வேற இடத்துல போய் வேலை கேட்டா உனக்கு என்னப்பா வேலை தெரியும், அந்த மாதிரி டவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நமக்கு தெரிஞ்ச வேலை, நம்ம பண்ற வேலையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து வச்சா கூட அழிஞ்சிரும், அதாவது சோசியல் மீடியால போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சேன். சோசியல் மீடியால போடுறதுக்கு யூடியூப்ல போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச சேனல் தான் இது. ஆனா நான் நினைச்சது அப்படியே நடந்தது. அங்கிருந்து வெளில வந்தேன். இதுதான் ஆட்டோல மிச்சம். அதுக்கப்புறம் இப்போ இருக்க இடத்துல அதெல்லாம் காமிச்சுட்டு தான் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வீடியோ போட்டிருப்பேன்னு தெரியல, ஒரு 350 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 300 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கவுண்ட் இல்லை சரியா. அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க ஷேர் பண்ண அப்படியே 100K வந்துடுச்சு. 100Kங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். 100K எல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நீங்க எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சீங்க, என்கொயரி பண்ண ஆரம்பிச்சீங்க. நிறைய பேருக்கு இந்த ஒர்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்தது. கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலியமா வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்ல இருந்து வருமானம் வரும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. யூடியூப்ல இருந்து எனக்கு என்ன ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேணா வரும், 10,000 வரும். அதுவே பெரிய விஷயம். நம்ம பெரிய வீடியோ எல்லாம் போடுறது இல்லை, சின்ன வீடியோ தான் போடுறோம். இந்த வருமானம் வருது அதெல்லாம் கூட நான் பெருசா எதிர்பார்க்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு டீம் மாதிரி, குரூப் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு இது. இப்ப நீங்க வீடியோ போடுறேன்னா நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க கான்டாக்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உருவாயிடுது. திரும்ப நான் நல்லா சரி பண்ணி கொடுத்தேன்னா என்கிட்டே வர போறீங்க, இல்லைன்னா வேற ஆள்கிட்ட போக போறீங்க. மேக்சிமம் சரி பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இது ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகுது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ இத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைபர் இருக்காங்கிறத விட அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு யூஸ் இருக்கு. என்னை ஃபாலோ பண்றதுனால, சப்ஸ்கிரைப் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? இப்போதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கான ரீசன். அதுக்கப்புறம் சேனல் வந்து இப்படி 100Kல வந்து நிக்குது. அதே மாதிரி லோக்கல்ல மட்டும் நம்ம கஸ்டமர் இல்லை, இந்த ஊர்ல மட்டும் கஸ்டமர் இல்லை. ஏன்னா நம்ம ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நமக்கு கொரியர் வருது. நம்ம கிட்ட நம்மளை நம்பி போன் கொடுக்குறாங்க, வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம், சர்வீஸ் பண்ணிட்டு போறாங்க. நேர்லயே நிறைய பேர் வர்றீங்க. அதை சொல்லணும்னு நினைச்சேன். நேர்ல வர்றவங்கள சில நேரம் நான் கவனிக்காம இருந்திருக்கலாம், பேசாம இருந்திருக்கலாம் சரியா. ஏன்னா பொதுவா என் கேரக்டரே நேரா வருவேன், வேலையை பார்ப்பேன், போயிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். பேசல, கண்டுக்கலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் பார்த்திருப்பேன், பேசியிருப்பேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சில நேரம். கஸ்டமரா வரீங்களா இல்ல என்னை ஃபாலோ பண்ணிட்டு தேடி வந்திருக்கீங்களா எனக்கு சரியா தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது பார்க்காம கண்டுக்காம இருந்ததுன்னா சாரி. ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் கொடுக்குறீங்க. லாங்குவேஜ் ஹிந்தி ஓரளவுக்கு சமாளிச்சு பேசுவோம். அதர் லாங்குவேஜ் கூட நம்மளை நம்பி கொடுக்குறாங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு இந்த டவுட் இருக்கும், நான் கடை வச்சு ஓன் பண்ணி நான் ஓனரா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன். என் ஒர்க்கு நான் என்ன செய்யறேங்கிறது தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓனரும் கிடையாது, அதுவும் கிடையாது. அந்த ஃபாலோவர்ஸை வச்சு அந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ. ஓகே, இப்போ இது 100K வந்திருக்குல்ல, இதை நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால
என்னால முடிஞ்ச ஒன்று நான் செய்யறேன். இப்போ அதிகமா நம்ம கிட்ட என்கொயரி வரதும் சர்வீஸ் பண்ணிட்டு போறதும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு தான், டிஸ்பிளே லைன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அதிகமா லைன் வர்றது 2-3 மாடல்ல தான். ஒன்று சாம்சங் S21 FE, இன்னொன்று சாம்சங் S22 அல்ட்ரா, இன்னொன்று சாம்சங் S23 அல்ட்ரா. இந்த 3 ஃபோனுக்கும் ஆஃபர் தரேன். 3 ஃபோனுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்க என்ன மாடல்னு சொல்லுங்க, நீங்க என்கொயரி பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியா சொல்றேன் நான். ஏன்னா இந்த மாடலுக்கு நான் ரேட்டை சொல்லிட்டேன்னா அந்த மாடலோட ஒருத்த பொறுத்து ரேட்டு மாறிக்கும். S21 FE உங்களுக்கு லைன் வந்திருந்ததுன்னா எத்தனை லைனா இருந்தாலும் சரி, 10 லைனா இருந்தாலும் 5 லைனா இருந்தாலும் 1 லைனா இருந்தாலும் 2000 ரூபாய் பண்ணிக்கலாம், சரி பண்ணி தரேன் 2000 ரூபாய்க்கு. இன்னொன்னு S23 அல்ட்ராக்கும் 23 அல்ட்ராக்கும் 3000 ரூபாய். இதுக்கு முன்னாடி 6000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம், 5000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம். இனிமேல் 3000. இது பார்த்துட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வர்றீங்கன்னா உங்களுக்கு 3000க்கு மாடலுக்கு பண்ணி தரேன். ஸோ இந்த மாடலுக்கு நான் ரேட் சொல்லிட்டேங்கிறதுனால மற்ற மாடலுக்கு நீங்க பார்த்து லெவரேஜ் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஆஃபர் இருக்கு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இது கொடுத்துருக்க உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. ஏப்பா ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதான்னு கேட்காதீங்க. ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நான் ஓனர் கிடையாது, நான் லேபர். ஓகே, ஸோ இப்போ நான் உங்ககிட்டே கேட்குறேன், சேனல் 100K வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏனோ தானோன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் பெரிய எடிட்டரும் கிடையாது, மேஜிக்கல் எடிக்ட் பயங்கரமான வீடியோலாம் போடுறது இல்லை. வீடியோ வேலை செய்யறத எடுத்து கட் பண்ணி வெட் பண்ணி பாட்டை போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சம்டைம் வாய்ஸ் ஓவர் கூட கொடுப்பேன். ஸோ இனிமேல் எப்படி பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஒரு யூடியூபர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. எப்படி பண்ணலாங்கிறது நீங்க சொல்லுங்க. டுட்டோரியல் மாதிரி போடுவோமா, இல்ல கைடு எப்படி ரிப்பேர் பண்றது, ஹவு டு ரிப்பேர் திஸ் தட் அந்த மாதிரி போடுவோமா, என்ன மாதிரி வீடியோ போடலாம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக போடலாம். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் டு யூ. நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் போட்டாலும் சில நேரம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அது ஒர்க்கு நிறையா இருக்கும். இன்னொரு விஷயம்னா, நீங்கள் எனக்கு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணோடனே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கடையோட நம்பரு, ஷாப் நம்பர் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நீங்கள் அதுக்கு கூப்பிட்டாலும் ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதுல ஏன் சில நேரம் எடுக்கலைன்னா அவன் கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நாள் நிறைய போன் வருது. சரிடா, நல்லபடியா ஜிம் சரி, ஓகே மாப்ள. ஏன்டா கையை கொஞ்சம் நீட்டி தான் கொடு. வர மாட்டேங்குது, கை மசில் இதாயிருச்சு இல்ல, வரலங்க. எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர்கிட்ட எப்படியும் 5 தடவை 10 தடவை பேசணும். ஸோ அதனால பிஸியா இருக்கலாம். திரும்ப உங்களுக்கு கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க.